உங்கள் எதிர் வீட்டு பையன் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. விறுவிறுன்னு நேராக எதிர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, தம்பி என் பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கே, அந்த மெசேஜை கிரியேட் பண்ணவனுடைய அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, இந்த மெசேஜை நீ வெறுமனே ஃபார்வேர்ட் தான் பண்ணியிருக்க, அதனால இந்த மெசேஜை பற்றி நான் எதை கேட்கணும்னாலும் உன்கிட்ட கேட்க முடியாதுல்ல, இந்த மெசேஜை கிரியேட் பண்ணவன் யாரோ அவன்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அவன் சட்டையை பிடிச்சி, ஏன்டா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்களா? அவன் அனுப்பிய மெசேஜை அவனே கிரியேட் பண்ணலை அப்படின்னாலும் எத்தனையோ மெசேஜுங்களுக்கு மத்தியில் அந்த பர்டிகுலர் மெசேஜை சூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண அவனுக்கு தான் அந்த மெசேஜுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு தானே அறிவுள்ள யாரும் பார்ப்பாங்க. அப்படின்னா பைபிளில் இருக்கும் மெசேஜை கிரியேட் பண்ணது இறைவன் தான் என்றாலும் எத்தனையோ புத்தகங்களுக்கு மத்தியில் இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல் என்று சூஸ் பண்ணி உலகத்துக்கு ஃபார்வர்ட் பண்ண கத்தோலிக்க சபைக்கு தானே அந்த பைபிளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உரிமையும் இருக்கு. அந்த வகையில கத்தோலிக்க சபை தானே பைபிளுக்கு காரணகர்த்தா. 10 வயசுல காணாமல் போன ஒரு பையனை போலீஸ்காரங்க 40 வயசுல கண்டுபிடிச்சாங்களாம். அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு, இதுதானே உங்க பையன்னு கேட்டாங்களாம். அந்த அப்பா மேலையும் கீழையும் பார்த்துட்டு, இல்லை சார் இது என் பையன் இல்லை, ஏன்னா என் பையனுக்கு மீசா தாடியெல்லாம் இருக்காது, மேல் வரிசையில் 2 பல்லு விழுந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானான். யாருங்க அந்த முட்டாள்னு கேட்குறீங்களா? ப்ராட்டஸ்டன்ட்டுகள் தான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பைபிள் என்பது கிறிஸ்தவத்தின் சின்ன வயசு போட்டோ. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் வயது 2000. இந்த 2000 வருடங்களாக வளர்ந்து முதிர்ந்து நிற்கிற கிறிஸ்தவத்தின் தோற்றம் தான் கத்தோலிக்கம். ஆனால் கிறிஸ்தவத்தின் சின்ன வயசு போட்டோவை கையில் வச்சுக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இன்னும் வளராமலும் முதிராமலும் இருந்தாதான் அதை கிறிஸ்தவம்னு ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்றவங்கள முட்டாளுங்கன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அப்போஸ்தலராகிய பேதுரு இப்பவும் நம்ம மத்தியில உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு கடினமான சிக்கலான சூழ்நிலை வருது. எதை செஞ்சா சரி அப்படின்னு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியலை. பேதுரு நமக்கு ஏற்கனவே எழுதின நிருபங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. பேதுருவும் இருக்கிறார். அவர் எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவரோட நிருபங்களை நாமாவே படித்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த நிருபங்களோட வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டதான் சரி, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டதான் கரெக்டுன்னு ஆளாளுக்கு முட்டிக்கிறமே தவிர பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்த பாடு இல்லை. சரி, எதுக்கு இவ்வளோ குழப்பம், பேதுருக்கிட்டவே நேரடியாக கேட்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து, பேதுருவோட நிருபங்களை விட பேதுரு பெரியவரா, பேதுருக்கிட்ட நேரடியாக விசாரிக்கிறவன் அவரோட நிருபங்களை அசிங்கப்படுத்துறான்னு அர்த்தம் அப்படின்னு கூப்பாடு போட்டால் அவன் எவ்வளோ பெரிய மடையனா இருப்பான். பைபிளை விட சபையின் அதிகாரம் பெரிதான்னு கேட்குறவனும் அப்படிப்பட்ட மடையன்தான். ஏன்னா ஒவ்வொரு போப்பும் இன்னொரு பேதுரு தான். ஆகையால் எப்படி பேதுருவின் அதிகாரம் பெருசுன்னு சொல்கிறதால ஒருத்த பேதுருவின் நிருபங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு அர்த்தம் இல்லையோ, அதே போல் போப்பின் அதிகாரம் பெருசுன்னு சொல்கிறதால ஒருத்தன் பைபிளை அசிங்கப்படுத்திட்டான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு போப்பும் இன்னொரு பேதுரு தான்.